வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்கள் போராட்டத்திற்கு பணிந்து வங்கதேச பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் ஷேக் ஹசீனா. விமானம் மூலம் இந்தியா தப்பி வந்த ஹசீனா இங்கிலாந்து தஞ்சமடைய திட்டம். வங்கதேச பிரதமர் இல்லம் நாடாளுமன்றத்தில் புகுந்து பொருட்களை சூறையாடிய போராட்டக்காரர்கள். நாட்டின் தந்தை என அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மான் சிலையை சேதப்படுத்தியதால் பதற்றம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு. பேராசிரியர் சலிமுல்லா கான் தலைமையில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உட்பட 10 பேர் கொண்ட அரசு அமைகிறது. நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. ஒரே நாளில் 18 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்களுக்கு இழப்பு. எவ்வளவு மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. முதலமைச்சர் பற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பேச்சு மோசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். அவரது பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்பு. நெல்லை மாநகராட்சி புதிய மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு. மறைமுக தேர்தலில் பதிவான 54 வாக்குகளில் 30 வாக்குகள் பெற்று வெற்றி. போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் மரண மையங்களாக மாறிவிட்டன. டெல்லியில் 3 மாணவர்கள் பலியான வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். தெலங்கானாவில் 50 ஆண்டுகள் பழமையான அனல் மின் நிலைய கோபுரங்கள் அகற்றம். நொடி பொழுதில் தரைமட்டமான 4 பிரம்மாண்ட கோபுரங்கள். லால்குடி அருகே கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குடிநீர் நீரேற்று நிலையம். மின்சாதனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சராசரி மின்சாரத்தில் அதிக அளவில் வழங்குவது தமிழ்நாடு மட்டுமே. நகர்ப்புறங்களில் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கி வருவதாகவும் மாநிலங்கள் அவையில் ஒன்றிய அரசு தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400-ஐ தாண்டியது. சாலியாற்றில் அடுத்தடுத்து உடல்கள் மிதந்து வருவதால் அச்சம். மாணவர்கள் போராட்டத்தால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ததோடு நாட்டை விட்டும் வெளியேறியிருக்கிறார். இந்த சூழலில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களின் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். 1972 தனி நாடாக உருவான வங்கதேசத்தில் அமல்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டு முறையில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வாரிசுகளுக்கு அளிக்கப்பட்ட ஒதுக்கீடு படிப்படியாக 30% அளவுக்கு உயர்த்தப்பட்டது. இதனால் மாணவர்களின் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. 30% ஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி 2008, 2013 ஆண்டுகளில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்கள் பலன் அளிக்கவில்லை. இதே கோரிக்கையை வலியுறுத்தி 2018 மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டம் வெடித்தது. 6 மாதங்கள் நீடித்த போராட்டங்களின் விளைவாக 2018 அக்டோபர் மாதம் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்தார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அந்நாட்டு உயர்நீதிமன்றம் 30% ஒதுக்கீட்டை ரத்து செய்தது சட்டவிரோதம் என 2021 ஆண்டு அறிவித்தது. இந்த உத்தரவு மாணவர்களிடம் மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அண்மையில் இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தது. எனினும் 30% ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஜூலை 7ஆம் தேதி மாணவர்களின் போராட்டம் தொடங்கியது. வகுப்பு புறக்கணிப்பாக தொடங்கிய போராட்டம் படிப்படியாக சாலை மறியல், ரயில் மறியல் என தீவிரமானது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசாரும் ஆளும் அவாமி லீக் கட்சியினரும் தாக்குதல் நடத்தினர். இதனால் மாணவர்கள் போராட்டம் வன்முறை களமானது. ஜூலை 16ஆம் தேதி நடைபெற்ற வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்தது பதற்றத்தை அதிகரித்தது. ஜூலை 18ஆம் தேதி நடைபெற்ற வன்முறையில் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஜூலை 18 முதல் நாடு முழுவதும் இணைய சேவை மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கப்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தொடர் வன்முறையில் சுமார் 200 பேர் உயிரிழந்த நிலையில் 30% இடஒதுக்கீட்டை 5%ஆக உச்சநீதிமன்றம் குறைத்தது. போராட்டத்தை மாணவர்கள் கைவிடுமாறும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனாலும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரி மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்தது. இதன் உச்சகட்டமாக பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. இதில் 14 போலீசார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து நாடு முழுவதும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டு காலவரையற்ற ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இருப்பினும் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை முதல் தலைநகர் டாக்காவில் மாணவர்கள் திரளத் தொடங்கினர். பிரதமர் மாளிகையை நோக்கி போராட்டக்காரர்கள் முன்னேறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தனி ஹெலிகாப்டர் மூலம் நாட்டை விட்டு வெளியேறினார். இதையடுத்து அந்நாட்டில் இடைக்கால ஆட்சி அமைக்கப்படுவதாக வங்கதேச ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை அடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் பிரதமர் மாளிகையில் புகுந்து பொருட்களை சூறையாடி சென்றனர். வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்த மாணவர்கள் தலைநகர் டாக்காவில் மாபெரும் பேரணியையும் நடத்தினர். திரும்பிய திசையெல்லாம் வன்முறை வெடித்த நிலையில் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டும் வெளியேறினார். இதையடுத்து டாக்காவில் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிரதமர் மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு வீரர்களையும் மீறி உள்ளே புகுந்தனர். பிரதமர் இல்லத்தில் இருந்த உணவு பதார்த்தங்களை ருசி பார்த்த போராட்டக்காரர்கள் கையில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் அள்ளி சென்றனர். நாற்காலிகள், மெத்தைகள், சேலை, இனிப்பு வகைகள் என அனைத்தும் அள்ளி சென்ற மக்கள் வீடுகளில் இருந்து ரிக்ஷா வண்டிகளை கொண்டு வந்தும் பொருட்களை ஏற்றி சென்றனர். முன்னதாக ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்தின் தந்தை என்றழைக்கப்படும் ஷேக் முஜீபுர் ரஹ்மானின் சிலையையும் போராட்டக்காரர்கள் அடித்து உடைத்தனர். நகரம் முழுவதும் உள்ள ஷேக் ஹசீனாவின் படங்கள் மற்றும் அவரது தந்தையின் சிலையும் சேதப்படுத்தப்பட்டது. உச்சகட்டமாக வங்கதேச நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களையும் சூறையாடினர். எம்பிக்களின் இருக்கைகளில் அமர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட அவர்கள் வெற்றி களிப்பில் முழக்கமிட்டனர். இதனிடையே வன்முறையை கைவிட்டு அமைதி காக்குமாறு வங்கதேச ராணுவ தளபதி நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவில் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 2500 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வர்த்தகத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கியது. காலை 10 மணி நிலவரப்படி மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1533 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 79448 இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிஃப்டி 463 புள்ளிகள் சரிந்து 24254 புள்ளிகளில் வர்த்தகமானது. பின்னர் மும்பை பங்குச்சந்தை 2500 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்தனர். நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு சென்செக்ஸ் 2500 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்களுக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை மற்றும் வேலையின்மை அதிகரிப்பு, ஜப்பான் பங்குச்சந்தை 20% வீழ்ச்சியடைந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவுடன் வர்த்தகமாகியது. அதானி துறைமுகங்கள், மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹிண்டால்கோ, டைட்டன் கம்பெனி மற்றும் டாடா ஸ்டீல் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடு, டோ ஜோன்ஸ், நாஸ்டாக் இந்த குறியீடுகள் எல்லாம். அதனுடைய தாக்கம் இன்று நம்முடைய பங்குச்சந்தை துவங்குவதற்கு முன்பு ஆசிய பங்குச்சந்தைகளுடைய துவக்கத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே வீழ்ச்சியில் துவங்கியது. குறிப்பாக ஜப்பானிய பங்குச்சந்தை கோஸ்பியும் 8% இறங்கியிருந்தது. பட் ஜப்பானிய பங்குச்சந்தை குறியீடான நிஃப்டி 15% இறக்கத்தை சந்தித்தது ஒரு கட்டத்தில். இது மிகப்பெரிய இறக்கம். அதனுடைய தாக்கம் இங்கே இருக்குது. இப்போ அது எதுக்காக ஜப்பானிய பங்குச்சந்தை அல்லது இறங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரொம்ப நாளைக்கு பிறகு வட்டி விகிதத்தை அதிகரித்திருக்கிறார்கள்னா இது வரைக்கும் வட்டியே கிடையாது, 0. இப்போ அதை 0.25% 0.25% அதிகரித்திருக்கிறார்கள். ஜாப்பனீஸ் யென் $160 இருந்தது, 160 யென் ஒரு டாலர் இருந்தது. ஒரேடியாக ஏறி இன்றைக்கி 143 யென் ஒரு டாலருக்கு ஆச்சு. பஃபட் உள்பட்டு பல பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வாரன் பஃபட் உள்பட்டு யென்னில் கடன் வாங்கி டாலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யென்னில் இதே கிடையாது, இது வட்டியே கிடையாது. ஸோ வட்டி இல்லாத கடனை வாங்கி டாலராக மாற்றி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சடனாக 160 யென்னுக்கு டாலருக்கு கடன் வாங்கினதை 143 ஆனோடனே ஜப்பானோட மதிப்பு ஏறுதுன்னு தெரிஞ்சோன்னே வாங்கினோட கடனோட வேல்யூ ஏறுது. இது பேர் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரி ட்ரேட் அன்வைண்ட் ஆகிறதுனால எல்லா இடத்துலையும் மார்க்கெட் விழுந்துட்டுருக்குது. சென்னையில் எப்படிப்பட்ட மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 8,45,50,000 ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் சீனிவாச நகர் 3வது பிரதான சாலையில் 3,25,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள சென்னை துவக்க பள்ளிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து கணேஷ் நகரில் அமைக்கப்பட்டு வரும் துணை மின் நிலையம், வீனஸ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் வெளியேற்று நிலையம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் நவீன சந்தை மற்றும் தணிகாச்சலம் கால்வாயில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் என 300 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது நம்ம பம்போட ஃபங்க்ஷன்ஸ் இதில் கண்காணிக்க முடியும். 2வது லெவல் சார், இந்த சுவேஜ் உள்ளே வெல்குள்ளே எந்த மட்டத்தில் இருக்குது அப்படி சொல்லி கண்காணிக்க முடியும் சார். அது ஓவர்ஃப்ளோ ஆகும் சார். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி ஆஃபீஸ் இருந்தாலே ரிமோட்லி இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் சார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எப்படிப்பட்ட மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யார் சொல்கிறா? எங்கே காட்ட சொல்லுங்கள், எங்கன்னு காட்ட சொல்லுங்கள். தண்ணி எங்கே தங்கி காட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் எங்கேயும் கிடையாது. எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. பருவமழைக்கு முன்னாடியே தென்மேற்குள்ள இப்போ சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை. வரலாற்றிலேயும் மழை அதிகமாக இருக்குங்கிறத ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்குது. இதைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் உள்ள அரசு புறநகர் மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கூடுதல் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மற்றும் நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் அதிரடி சோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் 50 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை குறித்து திண்டுக்கல் மற்றும் நாமக்கல்லில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் நேருஜி நகர் முனிசிபல் காலனியில் உள்ள தனியார் அலுவலகம் உட்பட 3 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் முனிசிபல் காலனியில் உள்ள ஸ்கைவே ட்ரேடர்ஸ் அரசு பணிகளை ஒப்பந்த முறையில் எடுத்து செய்யும் நிறுவனமாகும். அங்கு 3 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. திண்டுக்கல் பேகம்பூரில் ஒரு குடோனிலும் மற்றும் குஜிலியம்பாறை லந்தக்கோட்டை அருகே உள்ள லட்சுமி ஸ்பின்னிங் மில்லிலும் சோதனை நடைபெற்றது. அதேபோல் நாமக்கல்லில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடத்தில் 5 மணி நேரம் சோதனை நடத்திய போலீசார் பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர்.
குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை கொட்டி வரக்கூடிய நிலையில் மகாராஷ்டிரா மாநில மீட்பு பணிகளில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் மும்பை, புனே, ராய்காட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. புனே மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் பல அடுக்குமாடி குடியிருப்புகளின் தரை தளங்களில் தண்ணீர் புகுந்தது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டனர். या लोकांना बाहेर काढता यावं यासाठी तयारी जी आहे ती अग्निशमन நாசிக்கில் பெய்த கனமழையால் கங்காபூர் அணை நிரம்பி உபரி நீர் கோதாவரி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வழிபாட்டு தலங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. கோதாவரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராம்குண்ட், கோதாகாட், மும்பை, புனே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரி, வல்சாட் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகள், தெருக்கள், குடியிருப்புகள் என திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. முக்கிய சாலைகளை வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து முடங்கியதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மத்திய பிரதேசம் மற்றும் ஸ்ரீநகரில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி மேயருக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். அந்த மாநகராட்சியின் மேயராக இருந்த திரு சரவணன் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி திமுக வேட்பாளராக 25வது வார்டு கவுன்சிலர் திரு ராமகிருஷ்ணன் போட்டியிட்டார். இவரை எதிர்த்து திமுகவின் அதிருப்தி கவுன்சிலர் திரு பவுல்ராஜ் களமிறங்கினார். இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் அதிமுக கவுன்சிலர் ஒருவர் வாக்களிக்க வராத நிலையில் 54 பேர் வாக்களித்தனர். இதில் திமுக வேட்பாளராக திரு ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்றார். இதையடுத்து மேயராக தேர்வான திரு ராமகிருஷ்ணனுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. என்னுடைய வீட்டெல்லாம், என்னுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவருடைய சைக்கிளில் தான் இந்த மாதிரி பணியாற்றி வருகிறேன். ஒரு சாதாரண தொண்டனை இன்னைக்கு திருநெல்வேலியுடைய மாநகராட்சி மேயராக ஆக்கியிருக்காருன்னா அதனால எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த திருமதி கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு நாளை மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் கூட்டம் அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு முத்துசாமி தலைமையில் இன்று கோவையில் நடைபெற்றது. இதில் 29வது வார்டு திமுக கவுன்சிலர் திருமதி ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை மாநகராட்சியில் தொடர் புகார்களுக்கு உள்ளான 4 கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி நகராட்சி நிர்வாகத்துறை விளக்கம் கேட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சில கவுன்சிலர்கள் முறையாக மேற்பார்வையிடுவது இல்லை என புகார் எழுந்தது. மேலும் மக்களின் புகார்கள் மீது அலட்சியம், ஒப்பந்ததாரர்களை பணம் கேட்டு மிரட்டியது, அதிகாரிகளை தரக்குறைவாக பேசுவதாக புகார்கள் குவிந்த நிலையில் இது தொடர்பாக சிறப்பு நுண்ணறிவு போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுகவை சேர்ந்த கார்த்திகேயன், பாபு, ஏகாம்பரம் மற்றும் அதிமுக கவுன்சிலர் கோவிந்தசாமி ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு நகராட்சி நிர்வாகத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் நோட்டீஸில் கேள்வி எழுப்பியுள்ளனர். கவுன்சிலர்களின் விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றும் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 82 இளம் வயது எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போதைய மக்களவையில் வெறும் 25 பேர் மட்டுமே இளம் வயது எம்பிக்களாக உள்ளனர். இந்த நிலையை மாற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயதை குறைக்க வேண்டும் அல்லது இளம் வயதினருக்கு இடஒதுக்கீடு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
1952ஆம் ஆண்டு நாட்டின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சராசரி வயது 46.5ஆக இருந்தது. அதில் 82 பேர் 35 வயதுக்கு குறைவானவர்கள். முதல் தேர்தலில் 70 வயதை தாண்டிய உறுப்பினர்களே தேர்வாகவில்லை. ஆனால் அதற்கு பிறகு மக்களவை உறுப்பினர்களின் சராசரி வயது உயர்ந்து கொண்டே வருகிறது. மக்களவையில் 35 வயதுக்கும் குறைவான உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1957இல் 73ஆகவும் 1962இல் 45ஆகவும் 1967இல் 59ஆகவும் இருந்தது. இது 1971 மற்றும் 1977ஆம் ஆண்டு மக்களவையில் 44ஆகவும் 1980இல் 52ஆகவும் 1984இல் 43ஆகவும் இருந்தது. 1989இல் 35 வயதுக்கு குறைவான எம்பிக்கள் எண்ணிக்கை 31ஆக குறைந்த நிலையில் அடுத்த மக்களவைத் தேர்தலில் 40ஆக உயர்ந்தாலும் அடுத்தடுத்த தேர்தல்களில் 33, 34, 29 என சரிந்து கொண்டே வந்தது. 2004ஆம் ஆண்டு மக்களவையில் 35 வயதுக்கு குறைவான எம்பிக்கள் எண்ணிக்கை 31ஆக இருந்தது. 2009இல் 22ஆகவும் 2014ஆம் ஆண்டு 33ஆகவும் 2019ஆம் ஆண்டு 21ஆகவும் இருந்தது. நடப்பு மக்களவையில் 25 உறுப்பினர்கள் 35 வயதிற்கும் குறைவானவர்களாக உள்ளனர். அவர்களில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த பிரியா சரோஜ், புஷ்பேந்திர சரோஜ் மற்றும் ராம்விலாஸின் லோக் ஜன்சக்தி கட்சியைச் சேர்ந்த சாம்பவி சௌத்ரி ஆகியோர் 25 வயதானவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது 25ஆகவும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு 30 வயதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டு மக்களின் சராசரி வயது 27.8ஆக உள்ள நிலையில் மக்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயதையும் குறைக்க கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி எம்பி ராகவ் சத்தா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போது மக்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 25லிருந்து 21ஆக குறைக்க வேண்டும் என்றார். நாட்டு மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்கள் என்றும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்கள் என்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் சராசரி வயதையும் அதற்கு ஏற்ப குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் மக்களவையில் 10 இடங்களை 35 வயதிற்கு குறைவானவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் வலியுறுத்தியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.